நேயர்கள் வணக்கம். ஆலயம் என்ற நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. எல்லா உயிர்களும் இன்பத்தையே விரும்புகின்றன. துன்பத்தை எந்த உயிரும் விரும்புவதில்லை. என்றும் இன்பமாய் இருப்பதற்கான எளிய வழியை தமிழர்களே உலகிற்களித்துள்ளனர். அந்த வழியே திருக்குறளில் உள்ள வழி. அதற்கான விளக்கங்களாகவே தமிழகம் முழுவதும் ஆலயங்கள் உள்ளன. ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒவ்வொரு வரலாறு, ஒவ்வொரு தத்துவம். இவை வாழ்க்கைக்கு வழிகாட்டுகின்றன இல்லையா? இந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். கணபதி, விநாயகன், விக்னேஸ்வரன் என்று பல திருப்பெயர்களில் வழங்கப்படும் பிள்ளையாரின் சிறப்பான திருவடிவங்களில் ஒன்றுதான் உச்சிட்ட கணபதி. இவரை வழிபட்டால் சகல மங்களங்களும் வாழ்வில் ஏற்படும். விநாயகரே மூலவராக, அதுவும் உச்சிட்ட கணபதியே மூலவராக உள்ள ஒரே திருக்கோயில் நெல்லை மாவட்டத்தில் தான் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயிலைத்தான் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காணப்போகிறோம். நெல்லையில் ஓடும் தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்துள்ள ஊரே மணிமுத்தீஸ்வரம். நெல்லையிலிருந்து பாளையங்கோட்டை சென்று அங்கிருந்து தாளையூத்து செல்லும் வழியில் நதிக்கரையில் இவ்வூர் அமைந்துள்ளது. கணபதிக்கு, அதிலும் உச்சிட்ட கணபதிக்கு ராஜகோபுரம், 8 நிலை மண்டபம், 3 பிரகாரங்களுடன் கூடிய ஒரே கோயில் இதுதான். இன்னும் சொல்லப்போனால் உச்சிட்ட கணபதியே மூலவராக பிரதிஷ்டை செய்யப்பட்ட கோயில் ஆசியாவிலேயே இது ஒன்றுதான். சிவதத்துவத்தில் நாதம், விந்து ஆகிய இரண்டும் சிவசக்தியிடமிருந்து வெளிப்பட்டன. இவற்றிலிருந்தே ஏனை வித்தியா தத்துவங்கள், ஆன்ம தத்துவங்கள் தோன்றின. நாதமென்றால் ஒலி, விந்து என்றால் ஒளி. நாதத்தின் தலைவன் விநாயகன், விந்துவின் தலைவன் முருகன். எனவேதான் அருணகிரிநாதர் தம் திருப்புகழில் நாதவிந்து கலாதி நாமோ நம என்றருளினார். நாதமின்றி எதுவும் இல்லை. எனவேதான் விநாயகருக்கு எங்கும் முதல் வணக்கம். முக்தல முனிவரின் சீடரான ஹேரண்ட முனிவர் தம் குருவின் ஆணைப்படி இந்நதிக்கரைக்கு வந்து உச்சிட்ட கணபதியை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். இவ்வாறு ஹேரண்ட முனிவர் வழிபட்ட இவ்விநாயகர் மந்திர கர்ணம் என்னும் விதிப்படி காட்சி தருகிறார். 4 கரங்களுடன் அமர்ந்த நிலையில் சித்தியை தம் இடத்துடையில் அமர்த்தி உபஸ்தந்தத்தில் தன் துதிக்கையை பொருத்தியவராக உச்சிட்ட கணபதி கருவறையில் காட்சி தருகிறார். இச்சை கிரியை ஆகிய இரண்டையும் அடக்கி ஞானத்தை மடிமேல் வைத்து காட்சி தரும் உச்சிட்ட கணபதியை அகத்தியர், ஹேரண்ட முனிவர் என பல ரிஷிகள், சித்தர்கள் வழிபட்டு பேறு பெற்றுள்ளனர். மூலவருக்கு வடக்கே தனி கருவறையில் நெல்லையப்பர் காட்சியளிக்கிறார். சித்திரை மாதம் வரும் முதல் சனிக்கிழமை சூரியனின் கதிர்கள் உச்சிட்ட கணபதியின் திருமேனியில் விழுகிறது. ராமாபிரானுக்கு ஞான உபதேசம் அளித்ததாக கூறப்படும் இந்த உச்சிட்ட கணபதி ஆலயம் பெரும் சாபத்தால் சிதிலமடைந்ததாகவும் தற்போது புனரமைப்பு நடைபெறுவதாகவும் கூறப்படுகிறது. முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பிறகு சித்தர்கள், மாமுனிகள் வழிபட்ட தலமாகையால் இன்றும் சித்தர் யோக வழி வந்தவர்கள் இந்த ஆலயத்தில் யாக பூஜை செய்து வருகிறார்கள். திருமண வாழ்வில் தோல்வியடைந்தவர்கள், நல்ல வரன் வேண்டுவோர், சித்தர் ஆசரம் பெற விரும்புவோர், நவக்கிரகங்களில் சூரியனால் பாதிப்படைந்தோர் என பலர் இத்திருக்கோயிலுக்கு வந்து நம்பிக்கையோடு வழிபட்டு செல்கிறார்கள். தமிழகத்தில் உச்சிஷ்ட கணபதிக்கு என்று தனித்து விளங்கும் மணிமுத்தீஸ்வரம் ஆலயம் சிறப்பானது, பழமையானது என்றால் மிக இல்லை. உச்சிட்ட கணபதிக்கான ஒரே திருக்கோயில் நெல்லை தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது என்ற அதிசயத்தை கண்டுகளித்தோம். இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருமுறை விளக்கம். இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்க்கலாமா? உலகத்தில் ஏராளமான மக்கள், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான எண்ணங்கள்,
ஆசைக்கோரளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே என்று தாய்மான சுவாமிகள் சொன்ன பிரகாரம் அந்த ஆசை கூட, அதாவது முறையானது அன்பு, முறையற்றது ஆசைன்னு வச்சுக்கோங்களேன். திருமூலர் இந்த பாடலில் மனிதர்களை மட்டுமல்ல, எறும்பிலிருந்து தேவாதி தேவர்கள் வரையில் அவ்வளவு பேர்களையும் ஆட்டிப்படைக்கும் ஆசை எது? அவ்வளவு அழகாக சொல்றார். ஆத்த மனையாள் அகத்து இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம் பழத்துக்கு இடர் உற்றவாறே. அற்புதமான பாடல் இது. அதாவது வள்ளுவருடைய வாக்கு பிரகாரம் இதை நாம் பார்த்தால், எனை துணையராயினும் என்னாம் தினைத்துணையும் தேரான் பிறன்கில் புகழ் மாற்றான் மனைவி மேல் மனதை செலுத்தியவன் அவனுக்கு யார் துணையாக இருந்தாலும் சரி, தெய்வமே துணை, எனக்கு அது தெரியும் தெரியும், எதுவாக இருந்தாலும் சரி, எனை துணையராயினும் என்னாம், ஒரு பிரயோஜனமும் இல்லை. தினைத்துணையும் தேரான் பிறன்கில் புகழ் மாற்றான் மனைவி மேல் மனதை செலுத்தியவன் தினையளவு கூட தேர மாட்டான், உருப்பட மாட்டான், போச்சுங்கிறார். அதைத்தான் அங்கே மறுபடியும் பாடம் நடத்துவதைப் போல திருமூலர் இதில் முதல் வரியிலேயே சொல்கின்றார். ஆத்த மனையாள் அகத்து இருக்கவே, அகத்துன்னா வீட்டிற்குள் இருக்கவே. ஆத்த மனையாள்னா மிகவும் அன்பான மனைவி. இவர் எங்கேயானு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா சரி, அவ்வளவுதான், ஐயோ என்ன ஆனாரோ, என்ன ஆச்சு, அப்படி அன்பான மனைவி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றாள். தமிழில் வழிமேல் விழி வைத்துங்கிறோமே, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். வீட்டில் அப்படிப்பட்ட அன்பான மனைவி, மிகவும் நல்லவள், அவள் இங்கு இருக்கின்றாள், இவளுக்காகவே காத்து கிடக்கின்றாள். அப்படி இருக்கும் பொழுது காத்த மனையாளை காமுறும் காளையர். இந்த காத்த என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு பொருள் அடுத்தவன் மனைவி, அடுத்த வீட்டில் இருக்கக்கூடியவள். அடுத்தவன் மனைவி தன் கணவனுக்காக அவனுடைய வரவை நோக்கி காத்து கொண்டிருக்கின்றாள். அப்படிப்பட்ட மாற்றான் மனைவி மேல் காமுறும் காளையர். புத்தி அந்தண்ட போயிடுச்சு. ஏன் காளையர்னு சொல்லணும்? வயசு பட்டணத்தார் சொன்னாரே, ஐயோ துள்ளி திரியும் என் பருவத்தில் என் துடுக்கு அடக்கி எங்கள் அப்பா என்னை பள்ளிக்கு செல்லும்படியா செய்யலையேன்னு பெரியவர்கள் அழுதிருக்கிறார்கள். நாம் எந்த மூலை? அதனால தான் இங்கே சொல்லும் பொழுது காளையர் என்றார். காரணம், இந்த காளை இருக்கே, காளை மாடுங்கிறோமே, அது இப்படியே மேய்ந்து கொண்டு இருக்கும். திடீர்னு இதை விட அப்படி நிமிந்து பார்க்கும். அங்கே அது இன்னும் கொஞ்சம் கூட பச்சையாக தெரியறதில்ல, படகுன்னு போயிடும். தெரிகின்றதா? பருவம் அந்த வயசு அதே போல் தாண்டி ஓடி போயிடுது. காத்த மனையாளை காமுறும் காளையர். மாற்றான் மனைவி மேல் மையல் கொண்டு அப்படி தவறான வழிகளில் செல்கின்றார்கள் அல்லவா? ஆமாம், அவர்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கின்றார் பாருங்கள் திருமூலர் இந்த இடத்துல. காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல். இவன் கைகளில் ஒரு நல்ல பழுத்த பழம், அதுவும் என்ன பழமா? பலாப்பழமா. ஒரு வாழைப்பழம்னா இத்தினூண்டு தான் இருக்கும். என்னது பப்பாளி பழம் இவ்வளவு தான் இருக்கும், ஒன்று தான். ஆனால் இந்த பலாப்பழம் இருக்க இவ்வளவு பெருசு, அதை அழகாக நாம் பக்குவமாக மெல்ல அப்படியே அதை கிழித்து உள்ளே அது மெல்ல இருக்கக்கூடியதை எடுத்து அந்த பலாச்சோளை எடுத்தால், ஒரே ஒரு பலாச்சோளை மட்டும் உள்ள பலாப்பழம் எங்கேயாவது உண்டா உலகத்தில்? எவ்வளவு பலாச்சோளைகள், எவ்வளவு இனிமை நாம் எடுத்து உண்கின்றோம், அனுபவிக்கின்றோம். அந்த பலாப்பழம் இவ்வளவு பெருசு, இவ்வளவு இனிமை, இவ்வளவு நல்ல விதத்தில் இருக்கும் பொழுது இதை உண்ணாமல் ஈச்சம் பழத்துக்கு இடர் உற்றவாறே. இதை விட எளிமையாக அரைவது போல நல்வழி காட்டுவதற்கு முடியாது. ஈச்சம்பழம் இருக்க, ஈச்ச மரத்தில் இருக்குது, ஈச்ச மரத்தின் மேல் ஏறுவதே கடினம். பழக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். ஈச்ச மரத்து மேலே ஏறும்பொழுது இந்த தென்னை மரம் மாதிரி அல்லது மற்ற பலா மரம் மாதிரி அப்படி எளிமையாக ஏறிட முடியாது. அங்கங்கே குச்சியாக முள்ளாக மரத்துலேயே இருக்கும். இவ்வளவையும் மீறி நாம் அந்த பழத்துக்கிட்ட போனோன்னாக்கா ஒரு கொலையில் பழம் இருக்கும். அந்த பழத்தை நெருங்கும்பொழுது ஈச்சங்கிளைகள் நீட்டிக்கொண்டிருக்கின்றன அல்லவா? அதில் இருக்கக்கூடிய சின்னஞ்சிறு ஓலைகள், ஒவ்வொரு ஓலை நுனியிலும் அந்த ஊக்கு சொல்கிறோம் இல்லையா, ஊசின்றோமே, அந்த ஊசியினுடைய நுனியை விட
மிகவும் கூர்மையான முட்கள் இருக்கும், ஊசியை விட கனமானவைகளாக இருக்கும். இப்படி நாம் கையை நீட்டினோன்னாக்கா அதை எடுக்கலான்னு 3-4 ஈச்சம் அந்த ஓலை குத்திச்சுன்னா அவ்வளவு முள்ளு. சில முட்கள் உள்ளே குத்தி அங்கேயே உடைந்து போய்விடும், வலி தாங்க முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஈச்சம்பழத்தை எடுத்துட்டோம். ஒரு ஈச்சம்பழம் எவ்வளவு இருக்கணும் உங்களுக்கு தான் தெரியுமே, இவ்வளவு தான், நம்ம நகத்தில் பாதி தான் இருக்கும். எடுத்து எவ்வளவு நேரம் சாப்பிட முடியும்? மேலே இத்தினூண்டு தோல் தான் அப்படின்னு அது இதுன்னுட்டா உள்ளே இருக்கிறதெல்லாம் விதை துப்பித்தான் ஆகணும். இத்தினூண்டு ஈச்சம்பழத்துக்காக, அந்த இத்தினூண்டு சுகத்துக்காக இவ்வளவு முள்ளெல்லாம் மரத்து மேலே ஏறி அங்கே முள்ளு குத்திக்கிட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டானே, நியாயமாயுது? இதைத்தான் திருமூலர் சொல்கின்றார். ஆத்த மனையாள் அகத்து இருக்கவே காத்த மனையாளை காமுறும் காளையர் காய்ச்ச பலாவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்துக்கு இடர் உற்றவாறே. மனித ஜாதி மறந்து போய் கூட மாற்றான் மனைவி மேல் மனதை செலுத்தக்கூடாது. செலுத்தினால் இவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, இவனுக்கு அழிவு என்பது நிச்சயம். யாரும் இவனை கட்டி காப்பாற்ற முடியாது என்று ஒரு 1.5 வரியில திருவள்ளுவர் சொன்னாரல்லவா, எனை துணையராயினும் என்னாம் திணை துணையும் தேரான் பிறனில் புகழ்னு பார்த்தோமே, அதற்கு ஒரு விரிவுரையைப் போல திருமூலர் இந்த திருமந்திரத்தில் சொல்லி இருக்கின்றார். நாம் அங்கே என் மனதை செலுத்துவது மட்டுமல்ல, என் மனசு அந்தண்ட போச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அங்கே எனக்கு கெட்ட பேரு, மற்றவர்களால் விளையக்கூடிய தொல்லைகள், எனக்கு உண்டான கெட்ட பேரு, வாழ்க்கையில் பிரச்சனை, என் ஒருவனால் என் மனைவிக்கு பிரச்சனை, எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பமே குட்டிச்சுவராக போய்விடும். இதை விளக்குவதற்காகத்தான் திருமூலர் தெளிவாக சொல்லி வைத்தார். இப்படி கெட்டவைகளில் நமது மனது செல்லாமல் இருந்தால் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் மனதும் ஆரோக்கியமாக இருக்கும். மனது ஆரோக்கியமாக இருந்தால் நமது மனையும் ஆரோக்கியமாக இருக்கும். எல்லா விதமான வளங்களும் எல்லா விதமான மங்களங்களும் நம் எல்லோர் இல்லங்களிலும் சேரும். அறிவுக்கு பொருத்தமான வகையில் சொல்லப்படுவதே சமய தத்துவங்கள். சமயம் என்பது சடங்குகள் மட்டுமே அல்ல, ஆலயத்தின் உள்ளே எல்லாமே அறிவியல் சார்ந்தவை. இனி நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது ஆலய அறிவியல். இன்றைய ஆலய அறிவியல் நிகழ்ச்சியில் விநாயகரை பற்றி பார்க்க போகின்றோம். சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்று மாணிக்க வாசகர் திருவாசகத்தில் சிவபுராணத்தில் கடைசியில் சொன்னதைப் போல, இது என்ன என்பது அந்த அடிப்படை உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு புதுமனை புகுவிழா அல்லது புது அலுவலகம் திறக்கிறோம், அல்லது கோவில்லையே போனால் கூட நாம் முதல்ல வழிபாடு செய்ய வேண்டியது விநாயகர். திருவிதி உலகம் வந்தாலும் முதல்ல வச்சுக்கிறோம். எதுவாக இருந்தாலும் விநாயகருக்கு இப்படி முதல் வழிபாடு நிகழ்ச்சி செய்கின்றோமே, காரணம் என்ன? அதை உணர்ந்து கொண்டால் நாம் சத்தியமாக உயரலாம். விநாயகருடைய வடிவம் என்பது யானை தலை. ஒரு பக்கம் கொம்பு இருக்கும், ஒரு பக்கம் கொம்பு இருக்காது. இதிலிருந்து ஒரு வடிவம், அதாவது உடம்பு மட்டும். கால் பார்த்தா கட்டை குட்டையாக இருக்கும். இது எதை விளக்குகின்றது? ஏன் எந்த வழிபாடு செய்தாலும் முதல்ல அதை செய்யணும். சுதந்திரம் வாங்கிறதுக்காக போரிட்டோம் அல்லவா, அதில் முதற்கொண்டு இந்த தகவல்கள் அடங்கி உள்ளன. யானைத்தலை, மிருகம் சொல்லியாச்சு. இப்போ இங்கேருந்து பார்த்தா மனித உடம்பு, மனிதனை சொல்லியாச்சு. கொம்பு உள்ள பகுதி ஆண் பகுதி. ஆண் யானைக்குத்தான் தந்தம் உண்டு, பெண் யானைக்கு தந்தம் கிடையாது. ஆண் மயிலுக்குத்தான் தோகை உண்டு, பெண் மயிலுக்கு தோகை கிடையாது. அதன் பிரகாரமாக கொம்பு உள்ள பகுதி ஆண் பகுதி, கொம்பு இல்லாத பகுதி பெண் பகுதி. அதை பார்த்தாகிவிட்டது. கால்கள் பூதக்கால்கள், கட்டக்குட்டையாக இருக்கும். அடுத்தது 4 திருக்கரங்கள். அந்த 4 திருக்கரங்கள் என்பது தேவர்களை குறிக்கக்கூடியது. இப்போ இதில் பார்ப்போமே என்ன விஷயம்னு. நாம் யாராக இருந்தாலும் சரி, இந்தண்ட பார்த்தா விலங்கு, அந்தண்ட பார்த்தா தேவர்கள், இந்தண்ட பார்த்தா பூதங்கள், என்னெல்லாமோ சொல்கிறோம்.
மனிதர்கள், ஆண்கிறோம் பெண்கிறோம், இவ்வளவும் அடங்கிய ஒரே வடிவம் விநாயகர். அதனால தான் எந்த தொழிலை செய்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி, முதலில் அவரை வழிபடுகின்றோம். அதாவது மனிதர்களுடைய ஒத்துழைப்பு, கூட்டு முயற்சி என்பது இல்லாமல் எந்த ஒரு காரியமும் முழுமையாக நிறைவேறாது. இதை மனதில் பதிய வைத்து கொள்ள வேண்டும். இதை மறந்ததன் காரணமாகத்தான் நமக்குள்ள ஒற்றுமை இன்மை, அயல் நாட்டுக்காரர்கள் புகுந்தார்கள், பல நூற்றாண்டுகள் காலமாக அடிமைப்பட்டு கிடந்தோம். இது எப்படி பிற்பாடு வெளியில் வந்தது? லோகமான்ய பாலகங்காதர திலகர் என்று எல்லோருக்கும் தெரிந்தவர். அவர் மக்களை எல்லாம் ஒன்று திரட்ட வேண்டும், அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய நாம் விடுதலை பெற வேண்டும், என்ன செய்வது என்று தீர்மானித்தார். மக்கள்கிட்ட இந்த விநாயக வழிபாட்டினுடைய உண்மையான பொருள் என்ன, அடிப்படை விளக்கம் என்ன என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிட்டோன்னா மக்கள் ஒற்றுமையாக இருந்து விடுவார்கள். இதை சொல்லி விநாயகர், இந்த விநாயகருக்கு விஜயந்தின்னா விநாயகர் விக்கிரத்தை வச்சு எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வரமே ஆரம்பித்து வைத்தது லோகமான்ய பாலகங்காதர திலகர். அதை ஆரம்பித்து அவர் அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து விநாயகருக்காக அந்த விநாயகர் சதுர்த்தி விழா அன்று ஊர்வலம் கிளம்ப போகின்றது. ஒரு இத்தினோடு சின்னஞ்சிறு பையன், இவ்வளவுதான் இருப்பான், கருப்பாக இருக்கான், அழுது கொண்டே ஓடி வருகின்றான். திலகர் அவனை நெஞ்சோட நெஞ்ச அள்ளி அரவணைச்சு, அப்பா என்னடா ஆயிற்று, உனக்கு ஏன் அழுகின்றாய்? தாத்தா தாத்தா அவன் கையில் ஒரு பிள்ளையார் பொம்மை இருக்கு. தாத்தா தாத்தா இன்னைக்கு இந்த ஊர்வலத்தில் நானும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக விநாயகரை கொண்டு வந்தேன். ஆனால் நான் தாழ்த்தப்பட்ட இனத்தை சேர்ந்தவனாம், நான் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொள்ளக்கூடாதாம் என்றார். திலகர் கொதித்தெழுந்தார். இந்த எண்ணம் இருக்கின்ற வரையில் ஒரு காலும் சுதந்திரத்தை அடைய முடியாது. குழந்தாய், நீ என்னுடன் வா, நீ ஊர்வலத்தில் நீ கலந்து கொள்ளக்கூடாது என்று தானே சொன்னார்கள். ஆமாம் தாத்தா, ஊர்வலத்தில் நீ கலந்து கொள்ள வேண்டாம், ஊர்வலத்தையே நீதானடா சிறுவா நடத்துகின்றாய், வா அப்படின்னு அந்த குழந்தைய தூக்கின்னு போய் இந்த ஊர்வலத்தில் முதல்ல வண்டி இருக்கு இல்லையா, அதில் முதல்ல இந்த குழந்தைய உட்கார வச்சார். அவர்கள் பட்ட பாடு சுதந்திரம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்று இதை தேர்ந்தெடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கு எது வேண்டும்? ஒற்றுமைங்கிறது இல்லை என்றால் பிற்பாடு எது இருந்தும் பிரயோஜனம் இல்லை. அந்த ஞானம்தான் வர வேண்டும். அதை விளக்குவதற்காக விநாயகர் இதை தத்துவார்த்தமாக ஒவ்வொரு மனிதர்களுக்காகவும் சொல்ல வேண்டும் என்றால், மும்மை மலமா மதமுற்று போத முழுத்தறி அறவீசி அன்பெனும் சங்கிலி உதறி தமிழ் பிள்ளை தமிழ் பாடல்கள் சொல்லுகின்றன. வள்ளுவர் சொன்னார் அல்லவா, அவா வெகுளி இன்னாச்சொல் 4 சொன்னோம், காமம் வெகுளி மயக்கம், அந்த 3ம் ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது. அந்த காம வெகுளி மயக்கம் இவை 3 காரணமாக அன்பின் சங்கிலி உதறி பெற்றோர்களையெல்லாம் அவமானப்படுத்தி விட்டு நமக்காக யார் யார் பாடுபடுகின்றார்களோ அவ்வளவு பெரிய விட்டுட்டு நாம் வெளியில் ஓடி போய் விடுகின்றோம். இதைத்தான் அப்பா அம்மாவை சுற்றி அவர் படம் பெற்றார் என்று நமக்காக கதையாக கொடுத்தார்கள். அப்படி வெளியில் வரும்பொழுது நாம் எப்படி இருக்கின்றோமாம், இதை அந்த விநாயகர் பிள்ளை தமிழ் பாடல் சொல்கின்றது. இயங்கும் உயிர் கரிகள் தம்மை, கரி என்ற வார்த்தைக்கே யானை என்பது பொருள். எல்லா அன்பானவர்கள்ட்டேந்தியும் நாம் வெளியில் மதம் முடிச்சு போய் இஷ்டப்படி சுற்றி கொண்டிருக்கின்றோமாம். இயங்கும் உயிர்கரிகள் தம்மை பிணிப்ப, அப்ப யானை போல மதம் பிடித்தாலையும் நம்மை அவன் பிடிப்பதற்காக அவன் கைகளில் பாசமும் அங்குசமும் தாங்கி இருக்கின்றானாம் விநாயக பெருமான். ஆனாகவே விநாயகருடைய வழிபாடு என்பது தேசத்திற்கு விடுதலை வாங்கி கொடுத்த அந்த தகவலை பார்த்தோம். அனைத்தும் சேர்ந்த ஒரு வடிவம் பார்த்தோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வு, நன்று இதை தேர்ந்து இடல் வேண்டும், இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும் என்று ஒற்றுமையை விளக்கக்கூடியது. ஒற்றுமையாக இருப்போம், எல்லோரும் உயர்வோம். என்ன நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சி உங்களை பரவசப்படுத்தி இருக்கும், ஆனந்தப்படுத்தி இருக்கும் மற்றும் புதிய செய்திகளை உங்கள் முன் வைத்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் நாளை மற்றொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.